தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக அந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 34ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1ஆம் வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த சங்கீதத்தில் எழுத்தார மிகப்பெரிய துன்பத்தினின்று அதிசயமானதொரு விடுதலையை பெற்றதற்காக கர்த்தரை துதிக்கிறான். அவனுடைய சாட்சியானது எல்லா உபத்திரவப்படுகிற விசுவாசிகளும் கூட கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்கலாம் என்று அவர்களை ஊக்கப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வசனம் சொல்கிறது 3ஆம் வசனத்திலே 4ஆம் வசனத்திலே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை தேடினேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தரை தேடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு கர்த்தரை வேதம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, 5ஆம் வசனத்திலே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசிக்கப்படும். மோசே அங்கே ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தான் 40 நாட்கள். அங்கே வெளியே வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்ததை பார்க்க முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டுடைய சமூகத்திலே நாம் உட்கார்ந்து ஜெபிக்க பழக வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், நாம் கூப்பிடும் போது நம்முடைய இடுக்கண்கள் எல்லாவற்றிலும் நீங்களாக்கி ரட்சிக்கிறான். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையமறைங்க அவரை விடுவிக்கிறான். கர்த்தருடைய தூதன் என்பது பரம தூத சேனையாக ஒருவேளை இருக்கலாம். அவைகள் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை அங்கே 8ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் நல்லவராய் இருக்கிறார். பாவியின் நிமித்தம் பாவியை சினம் கொள்ளாத தேவன். பிரியமானவர்களே, பாவிகளை நேசிக்கிற தேவன். பிரியமானவர்களே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் நல்லவர். 9ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இந்த சங்கீதத்தில் உள்ள வாக்கு தத்தங்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு மாத்திரமே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிபந்தனையுடன் இருப்பதை கவனிக்கவும். பிரியமானவர்களே, தேவன் நம்மை பயத்திலிருந்து விடுதலையாக்குவதாக வாக்களித்திருக்கிறார். இடுக்கணிலிருந்து ரட்சிப்பார். நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கும்படி தேவதூதர்களை அனுப்புவார். தேவையானதை கொடுப்பார். முழுமையான வாழ்வை தருவார். ஜபங்களுக்கு செவி கொடுப்பார். அவருடைய சமூகத்தினால் தேற்றுவார். அது மாத்திரமல்ல, நம்மை மீட்டுக் கொள்ளுவார். கர்த்தரை, பிரியமானவர்களே, அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய நாவுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். பொல்லாத உலகத்துக்கு விலகி இருக்க வேண்டும். நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும். நறுங்குண்ட இருதயங்களை கொண்டிருக்க வேண்டும். மேலும் அவருடைய ஊழியக்காரராக நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 12ஆம் வசனத்தில், நன்மையை காணும்படி ஜீவனம் நீடித்த நாட்டில் அபேட்சிக்கிற மனுஷனையார், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கள். உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள். பொல்லாத காரியங்களுக்கு உன் நாவை விலக்கி காத்துக்கள். நாவு நெருப்பு போன்றது. பிரியமானவர்களே, இந்த நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொல்லாப்புக்கு விலக்காது. பிரியமானவர்களே, ஒரு பழமொழி, தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்ட வடு என்று சொல்லி போறோம். இந்த நாவு வார்த்தையினால் அநேகர் இந்த வார்த்தை நிமித்தமாக தான் தவறு செய்யறாங்க. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக 19ஆம் வசனத்திலே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலும் அவனை விடுவிப்பார். நிச்சயமாக பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவர். கர்த்தர் தமது ஊழியக்காரர் 22ஆம் வசனத்திலே,
கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஊழியக்காரர்களின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடைப்பில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.